தனக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தியதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் உபாலி தர்மதாசவுக்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் வேட்பாளரான பாராளுமன்ற உறுப்பினர் திலங்க சுமதிபால கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இதேவேளை இலங்கை கிரிக்கெட் நிறுவன செயலாளர் பதவிக்காக போட்டியிடும் நிஷாந்த ரணதுங்கவுக்கு எதிராக அவரது பிரதான எதிராளியான நிஷாந்த டி சில்வா என்ற ஆட்சேபனை தாக்கல் செய்தார். தனக்கு அபகீர்த்தி ஏற்பட்டது என தெரிவித்து இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் பதவிக்கான வேட்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலங்க சுமதிபால தனது கோரிக்கை கடிதத்தை இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவரான உபாலி தர்மதாசவுக்கு இன்று அனுப்பி வைத்தார். திலங்க சுமதிபால தரப்பில் இம்முறை உப பொருளாளர் பதவிக்கு போட்டியிடும் குருநாகல் கிரிக்கெட் கழக தலைவர் ஓவின் ஜாவர்தன இந்த தகவலை ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். திலங்க சுமதிபால தொடர்பாக இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் நேற்று விடுத்த ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள பல விடயங்கள் உண்மைக்கு புறம்பானவை என்பதால் இந்த கோரிக்கை கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டதென ஓவின் ஜாவர்தன குறிப்பிட்டார். 500 மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி அந்த கோரிக்கை கடிதம் உபாலி தர்மதாசவின் இல்லத்துக்கு பதிவு தபாலில் அனுப்பி வைக்கப்பட்டதென ஓவின் ஜாவர்தன குறிப்பிட்டார். இது தொடர்பாக கிரிக்கெட் நிறுவன தலைவர் உபாலி தர்மதாசவிடம் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது தாம் இப்பொழுது வெளிநாட்டில் இருப்பதால் இது தொடர்பாக தனக்கு எதுவும் தெரியாது என கூறினார். இதேவேளை இம்முறை கிரிக்கெட் செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் நிஷாந்த ரணதுங்கவின் வேட்புமனுவை ஆட்சேபித்து நிஷாந்த டி சில்வா விளையாட்டுத்துறை அபிவிருத்தி திணைக்களத்தில் இன்று மனு தாக்கல் செய்தார். 4 வருடங்கள் பணியாற்றிய பின்னர் கிரிக்கெட் நிறுவனத்தில் எந்த ஒரு பதவியும் வகிக்க முடியாது என 2013 ஜனவரி 15ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓராண்டு காலம் அவர் அமைதியாக இருக்க வேண்டும். அதன் பிறகு மீண்டும் புதிதாக இணையலாம். அதனை வெளிப்படையாகவே மீறி அவர் இம்முறை போட்டியிடுகின்றார். மறுபுறம் தம்மிக்க கீத்துல்கோடவின் அறிக்கையின் பிரகாரம் தனியார் ஊடக நிறுவனம் ஒன்றில் பதவி வகிக்கும் ஒருவர் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் பதவி வகிக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனையும் வெளிப்படையாக மீறியுள்ள அவர் அங்கு பதவியில் இருக்கிறார்.